தமிழக அரசு சத்துணவு ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகளை உரை ஊதியத்தை வழங்க வேண்டும் தமிழக அரசு வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஊழியர்களுக்கு மாநில மைய அறிவிப்பின்படி இன்னைக்கு அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் இன்று எங்களுடைய தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி 43 ஆண்டு காலம் பணிபுரிகின்ற எங்களுடைய தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி அனைத்து மாவட்டங்களிலும் மிக எழுச்சியோடு இந்த மறியல் போராட்டம் நாங்கள் துவங்கியிருக்கோம். இந்த மறியல் போராட்டமானது எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான காலமுறை ஊதியத்தை அடிப்படையாக கொண்டு காலமுறை ஊதியத்தையும் குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியத்தையும் பணிக்கொடையையும் வலியுறுத்தி இந்த மறியல் போராட்டத்தை நாங்கள் துவங்கியிருக்கிறோம். 43 ஆண்டு காலமாக எங்களுக்கு எந்தவித ஒரு பலனும் இல்லாத காரணத்தால் இந்த திமுக ஆட்சி எங்களுடைய ஆட்சி மலருமானால் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று தேர்தல் கால வாக்குறுதியில் 10 எண் 313 வரிசை எண்ணில் எங்களுக்கு சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படும், ஓய்வூதிய குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் வழங்கப்படும், பணிக்கொடை உங்களுக்கு வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியை இந்த அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கமானது 4.5 வருஷம் கடந்து போயிடுச்சு. 4.5 வருஷம் கடந்து போன நிலையிலும் எங்களுக்கு எந்தவித அறிவிப்பும் இல்லாதது எங்களுக்கு மிகுந்த ஒரு ஏமாற்றத்தையும் மிகுந்த ஒரு வலியையும் ஏற்படுத்துகிறது. கடந்த ஜனவரி 3ஆம் தேதி ஜாக்டோஜியோடைய அந்த அறிவிப்பில் எங்களுக்கும் ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும் என்று நாங்கள் எங்களுடைய மாநில நிர்வாகிகள் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எங்களுக்கு எந்தவித அறிவிப்பும் இல்லாதது மிகுந்த வேதனை அளிக்கிறது. உலகம் போற்றும் உன்னதமான சத்துணவு திட்டம். இந்த சத்துணவு திட்டத்தில் பணிபுரிகின்ற குழந்தைகளுக்கு நாங்கள் ஒரு சிறப்பான உணவுகளை தயார்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சூழலில் இன்னைக்கு இந்த மறியல் நடக்கும் போது இந்த மறியலில் எங்களை கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு எங்களுடைய மையங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் மையங்கள் பூட்டு உடைக்கப்பட்டு எங்கள் மையங்களில் உணவு வழங்க அடுத்த நபர்களை வச்சு வெளிமுகமையில் வச்சு உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.
இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்பதெல்லாம் ஒரு வாழ்வாதார கோரிக்கையான காலமுறை ஊதியம்தான். ஒரு அடிப்படை ஊதியம் கூட இல்லாமல் 43 ஆண்டு காலமாக போராடுகிற எங்களுக்கு மிக ஒரு சொற்ப ஊதியத்தில் வேலை பார்க்கிறார்கள். அதுவும் குறைந்தது ஓய்வூதியர்களை எடுத்துக்கொண்டால் மிக குறைந்த ஓய்வூதியம் 2000 தான். 2000 என்பது அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு நாள் உணவுக்கு கூட, ஒரு நாளில் ஒரு வேளை உணவுக்கு கூட வாழ்வாதாரத்திற்கு பத்தாது. அப்ப மீதி 2 வேளை உணவுக்கு எங்களுடைய ஓய்வூதியர்கள் பிச்சை எடுத்துக்கொண்டும் நிலை, ஒரு அவல நிலை இந்த ஆட்சியில் உள்ளது. இது மாற்ற வேண்டும். இதை மாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் வலிமையான தொடர் மறியலை கையில் எடுத்திருக்கிறோம். இந்த தொடர் மறியலின் வாயிலாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், எங்களுடைய மாநில நிர்வாகிகளை உடனடியாக அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கையான காலமுறை ஊதியம், பணிக்கொடை, ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும். எங்கள் காலமுறை ஊதியம் வழங்காவிடில் எங்களுடைய போராட்டம், எங்களுடைய மாநில நிர்வாகிகள் எந்த வடிவில் எங்களை பேச சொல்லி போராட்டத்தை தொடர்கிறார்களோ அந்த வடிவமைப்பில் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த மறியல் போரின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கோரிக்கை நிறைவேற்றலாம், எலெக்ஷன்ல நீங்க எப்படி புறக்கணிப்பீங்களா, வாக்களிப்பீங்களா? கோரிக்கை நிறைவேற்றப்படாம் என்றால் கண்டிப்பாக நாங்களும் இந்த தமிழகத்துடைய வாக்காளர்கள் தான். நாங்க இன்னைக்கு அடிப்படையா ஒரு BLO-வா நாங்க வேலை பார்க்கிறோம். அப்ப இந்த எலெக்ஷன்ல ஒரு முதல்வருடைய கோரிக்கையவே நாங்க கொண்டு போய் அடிப்படை ஊழியர்கள்ட்ட, பொதுமக்கள்கிட்ட சேர்க்கிற எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் எங்களுடைய பிரதிபலிப்பு எதிரொலிக்கும்.